Dr. K.R. Nandakumar, who's the State General Secretary, Tamil Nadu Nursery, Primary, Matriculation, Higher Secondary, and CBSE Schools Association, Chennai, to please join us on the stage for his keynote. Can we have a huge round of applause for Dr. K.R. Nandakumar, sir? Thank you, sir. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காத்திருத்தலும் காக்க வைப்பதிலும் மாபெரும் தவறு என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். இந்த சென்னை நம்மை காக்க வைத்து விட்டது. காலதாமதத்துக்கு நான் வருந்துகின்றேன். இந்த அருமையான நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நமது மரியாதைக்குரிய இந்த நிறுவனத்தார் மிகச்சிறந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அவர்களை நான் உளப்பூர்வமாக வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். குறிப்பாக மாபெரும் கல்வியாளர்களை இந்த சபையிலே நிறுத்தி அவர்களையெல்லாம் கௌரவித்து அழகு பார்த்து தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான மாமனிதர்களுக்கு எங்கள் தமிழ்நாடு நர்சரி, பிரைமரி, மெட்ரிகுலேஷன், மேல்நிலை மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகள் சங்கத்தின் சார்பிலே இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். மேடம் பலமுறை அவருடைய பேச்சை நான் கேட்டிருக்கேன். வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் தூணாக இருந்து மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல ஆசிரியர். அதே மாதிரி நம்ம கிஷோர் சார் வந்திருக்காரு, நம்முடைய மரியாதைக்கு பிரேம் சங்கர் சார் வந்திருக்காங்க. என்னுடைய தெரிந்த எல்லா கல்வியாளர் பெருமக்களும் சென்னையினுடைய மிகச்சிறந்த எஜுகேஷனிஸ்ட் என்று சொன்னால் உங்களை காட்டிலும் வேறு யாரும் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய கலங்கரை விளக்கமாக இருக்கக்கூடிய உங்களை நாங்கள் பாதம் தொட்டு வணங்கி பாராட்டுவதில் கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இன்னும் உங்களை போன்ற கல்வியாளர்கள் பெருமளவில் இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நமது கருத்துக்களை சொல்லி கருத்துக்களை உள்வாங்கி நமது கல்வி நிலையங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், மேடம் சொல்லும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றியெல்லாம் சொன்னாங்க. பிளாக் போர்ட் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி வந்தாச்சுங்க. எனவே நாம் நம்முடைய கல்வி திட்டத்தை தரத்தை மேம்படுத்தி கொள்ளாவிட்டால் நாம் அப்கிரேட் ஆகவில்லை என்றால் நாம் அவுடேட் ஆகிடுவோம். அதனால் தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து நாளும் படிப்பவர்கள் தான் நல்ல ஆசிரியர்கள். நாம் படிக்க மறந்து விட்டால் நாமே இருக்க முடியாது. இன்றைக்கு லைப்ரரியெல்லாம் ஒரு கண்காட்சி போல் இருக்கிறது. எல்லா நூலகங்களுமே நமக்கு ஒரு கண்காட்சி எக்ஸிபிஷன் மாதிரி தான் இருக்குது. யாருமே 100% நாம் நூலகங்களை பயன்படுத்துவதில்லை. அதேமாதிரி லேப்ஸ் கூட, உங்கள் லேபரேட்டரிஸ் கூட அந்த தேர்வுக்கான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறதே தவிர அதை உண்மையிலே உள்வாங்கி எல்லோரும் ஒரு ஆராய்ச்சியாளர்களாக, ஒரு சயின்டிஸ்டாக, இன்வென்டராக யாருமே இல்லை. நாம் அதை எல்லோரும் பதிவு செய்யணும். ஏதோ கல்வி கட்டணம் வாங்குகிறோம், ஃபீஸ் வாங்குகிறோம், ஸ்கூல் நடத்துகிறோம், அது வேறு. ஆனாலும் உண்மையிலே நம்ம ஒரு அப்துல் கலாமை உருவாக்க வேண்டும் என்றால் ஆசிரியர்களாக நாம், பள்ளி நிர்வாகம் நாம் அதை சிறப்பாக இன்னும் ஆழ்ந்து சிந்தித்து மிகச்சிறப்பாக செயல்படுத்துவது எவ்வாறு என்று பார்க்க வேண்டும். இது ஒரு போட்டி யுகம், கம்ப்யூட்டர் யுகம். இந்த யுகத்திலே நாம் வெறுமனே ஒரு புத்தக புழுக்களாக இல்லாமல் நாம் பிள்ளைகளை சிந்திக்கத்தக்க ஆற்றல் மிக்கவர்களாக, ஒழுக்கமானவர்களாக, உன்னதமானவர்களாக, உயர்வானவர்களாக அவர்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்றால் நாம் உண்மையில் ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயங்களை நம்முடைய இந்த மாதிரி நிறுவனங்கள் நமக்கு அவார்டு கொடுக்கறது மட்டும் இல்லை, ட்ரைனிங் கொடுக்கறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி செல்லர்ஸ் எல்லாம் அழைத்து ஒரு எக்ஸிபிஷன் நடத்துறது மட்டுமே நோக்கமாக இல்லாமல் அடிக்கடி இது மாதிரி உங்கள் பெரிய பெரிய ஜீனியஸ்லாம் இங்கே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. உங்களெல்லாம் பயன்படுத்தி கொண்டு சிவகுமார் சார் ஆரஞ்சு ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் வந்திருக்காங்க, நிறைய வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி நம்ம நட்பு ரீதியாக பிஸ்னஸ் எதிரிகளாக இல்லாமல் நம்ம நட்பு ரீதியாக உட்கார்ந்து பேசி சிந்தித்து செயல்பட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அரசாங்கம் நமக்கு வெறும் அங்கீகாரம் மட்டும்தான் தரும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு எதுவுமே செய்வதில்லை. பெரிய மன உளைச்சலை தான் தந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே நாம் ஒரு பெரிய கல்விமான்களாக இருந்து இந்த காரியத்தை இன்னும் மேலும் மேலும் சிறப்பானதாக ஆக்கி கொண்டால் மட்டும்தான் இந்த உலகத்திலே வாழ முடியும், நம்மை நாம் நிலைநிறுத்தி கொள்ள முடியும். வெறும் கட்டிடங்கள் மட்டுமே கல்வி தராது. கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் கல்விமான்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு முழு சுதந்திரம் வழங்க வேண்டும். அரசும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். எனவே நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இது போன்ற நிறுவனங்களை எல்லாம் நாம் ஊக்குவித்து அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை உள்வாங்கி நாம் இந்த கல்விக்கு, இந்த நாட்டுக்காக உண்மையிலே கல்வி சிறந்த தமிழ்நாடாக உயர்த்தி காட்ட வேண்டும். வெறுமனே வாய் வார்த்தைகளாக பெருமை பேசி கொண்டிருப்பதை காட்டிலும் ஏதாவது இந்த உலகத்திற்கு, சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை நாம் எல்லோரும் செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் அன்போடு கேட்டு மீண்டும் ஒரு முறை காலதாமதம் வந்ததற்காக மன்னிப்பு கேட்டு, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 11 மணிக்கு இங்கே வராற, நான் அவர் போய் ரிசீவ் பண்ணணும். அதனால் கொஞ்சம் உடனே கிளம்புறேன். தயவுசெய்து மன்னித்து அனுப்ப வேண்டுமா அன்போடு நான் வேண்டி கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.